இன்றைக்கி ஜியாகிரஃபியில் ரேஷியல் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ், இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினங்கள். இந்த கிளாஸில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நோட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த டாபிக் ஜியாகிரஃபியில் ஸோ ஒவ்வொரு சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் நம்பர் 13 பார்த்திங்கன்னா ரேஷியல் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ் அப்படின்னு இருக்கும். மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி டேம் 1 லெசன் 3ல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 5ல் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போய் அந்த புக்கில் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கல்ச்சர் அதாவது கலாச்சாரம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மக்களுடைய வாழ்க்கை முறை தான், அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இந்த வே ஆஃப் லைஃப் சொல்கிறோம் இல்லையா, டோட்டல் வே ஆஃப் லைஃப், அதுதான் கலாச்சாரம். அப்போ கலாச்சாரம் சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய மதம், மொழி, கட்டிடக்கலை, உணவு, தொழில்நுட்பம், இசை, உடை, பாலினம், சட்டம், கல்வி, அரசாங்கம், விவசாயம், பொருளாதாரம், விளையாட்டு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தீஸ் ஆர் தி காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. காம்பனன்ட்ஸ், த கல்ச்சுரல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜன், லாங்குவேஜ், ஆர்கிடெக்சர், கியூசியன்ஸ், டெக்னாலஜி, மியூசிக், ட்ரெஸ்ஸு, ஜெண்டர் ரோல்ஸ், லா எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த கல்ச்சர் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்ச்சுரல் ரீஜியன்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ கலாச்சார மண்டலம். ஸோ ஒருத்தர் ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பகுதியில் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு வச்சுங்க, எப்படி பொதுவான தனித்துவம் வாய்ந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாங்கன்னா அது கலாச்சார மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு தெற்காசியாவில் வண்ணம் தீட்டக்கூடிய பகுதியில் ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மதம் பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கலாச்சார மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதம் சார்ந்த கலாச்சார மண்டலத்தில் இருக்கிறோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அந்த கல்ச்சுரல் டிவிஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாம் இந்த டேம்ஸாக பார்த்துட்டு வரோம், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உள்ள போவோம். கலாச்சார பரவல். கலாச்சார பரவல் என்ன? கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவில் இருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுது. அதான் அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் கல்ச்சர் பிலீவ்ஸ். அது நம்புகிறாங்க, இந்த கலாச்சாரத்தை எங்களுக்கு பிடிச்சிருக்குது, நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சொல்லி நம்பி ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு அப்படியே தொடர்பு அவங்க மாறிக்கிறாங்க. அவங்கள தான் இனங்கள், மதங்கள், பல்வேறு நாட்டவர்கள், இது எல்லாருமே தொலைத்தொடர்பு, போக்குவரத்து, சரிங்களா, எல்லாமே கலப்படமாக அதை ஆதரிக்கிறாங்க. அதான் கலாச்சார பரவல். கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது, கலாச்சார நிலத்தோற்றம் அப்படிங்கிறது இயற்கை மற்றும் மனிதனை ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள். ஸோ இயற்கை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம். இப்போது இதுலேருந்து ஒரு 3 பிரிவுகள் நம்ம பிரிக்கிறாங்களாமா. எப்படி? லேண்ட்ஸ்கேப்பில் நிலத்தோற்றமானது மனிதனால் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? நம்ம நிலத்தோற்றம் வச்சுக்கோன்னா அது ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பாறையாக இருந்திருக்கலாம், கடலாக இருந்திருக்கலாம். நம்ம தான் ஒரு திட்டமிட்டு அது இயற்கையாகவோ அல்லது செயற்கையோ செஞ்சுருக்கோம். இயற்கை முறையில் வளர்ந்து வரும் நிலத்தோற்றம் எஞ்சிய நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது தொடர்ச்சியான நிலத்தோற்றம். ஸோ கண்டினியூயிங் லேண்ட்ஸ்கேப் ஆர் ரிலிக்ட் ஆர் ஃபாசில் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். சில லேண்ட்ஸ்கேப் இருக்குது இணையான கலாச்சாரம், மதம், கலை, இயற்கை கூறுகளை மதிப்பிடக்கூடியது இணையான கலாச்சார நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலாச்சார தொடர்பு. ஸோ இந்த கல்ச்சுரல் இன்டராக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு கூறுகளுக்கு இடையே, அது ஒரு கலாச்சார கூறுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை தான் கலாச்சார தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய கட்டமைப்பு என்ன, நம்ம எப்படி வாழ்கிறோம், மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்க, மற்ற குழுக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தொடர்பு வச்சுருப்போம் நம்ம. சரிங்களா? அந்த தொடர்பை தான் கலாச்சார தொடர்பு. இப்போ அந்த தொடர்புக்கு தேவையான இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானதுன்னா மொழி, லாங்குவேஜ். சரிங்களா? லாங்குவேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் நம்ம தொடர்பே படுத்த முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தில் மொழி கலாச்சாரம் இருக்கு இல்லையா, ஒரு பிரதான கருவின்ட்டாங்க. இட்ஸ் எ கிரேட் ஃபோர்ஸ் பிளேஸ் எ கிரேட் ஃபோர்ஸ் இன் சோசியலைசேஷன்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிரான்ஸ்மிஷன். பெரும் சக்தியை அதான் கொடுக்குது. இந்த மொழி நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம எதுவும் கற்றுக்க முடியாதுல்ல. அப்படி பார்க்க போனால் பப்புவா நியூ கினியா, சரி, பப்புவா நியூ கினியா. ஸோ லாங்குவேஜஸ் ஆர் ரிட்டன் ஓரல் ஃபார்ம். ஸோ இந்தியா வந்து 780, த வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆஃப்டர் த பப்புவா நியூ கினியா 839. ஸோ 839 அப்படிங்கிறது பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் 839 லாங்குவேஜ் இருக்காமா. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்தியா 780 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதே போல் கஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழக்க வழக்கங்கள் அப்படின்னா பழக்கம் என்பது சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பில் காணப்படும் நடத்தை. ஸோ பழக்க வழக்கங்கள் ஜென்ரலாகவே நடத்தை தான், பிஹேவியர்ஸை சொல்கிறோம். அவங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிதடின்னு போவாங்கப்பா. அவங்க வந்து பாருங்கள் ரொம்ப அன்பாக பேசக்கூடிய பழக்க வழக்கம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழுவையும் ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம சொல்லுவோம்ல, அதான் பழக்க வழக்கங்கள். ஸோ கலாச்சார பாரம்பரியம், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இப்போ எல்லா பக்கம் பார்த்து இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது ஃபேமஸ். கலாச்சார பாரம்பரியத்தை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி என்னென்னா அந்தந்த பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இடங்கள், பொருள்கள், கலை வெளிப்பாடுகள், மதிப்புகள், இது எல்லாத்தையும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது அந்த கலாச்சார பாரம்பரியம். ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் இப்போலாம் வந்து நிறையா காப்பாற்றிட்டு அதுக்கு வந்து நிறையா புவிசார் குறியீடு இல்லையா, புவிசார் குறியீடெலாம் கொடுத்துட்டே வராங்க. ஸோ இப்போ நிறையா இந்த பலாப்பழ சீசன் வரும்போது பண்ருட்டி பலாப்பழத்துக்கெலாம் வந்து புவிசார் குறியீடெலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மாதிரி நிறையா புவிசார் குறியீடு வந்துருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் டைப்ஸ் எப்படி இருக்கும், வகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அது கட்டிடம், நகரமைப்பு, தொல்பொருள்கள், இதை பொறுத்து. அதே போல் இயற்கை சூழல், சரிங்களா, இயற்கை சூழல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, அதுக்கு இல்லாமல் கடற்கரை ஓரங்கள் அந்த பக்கம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. வேறு ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது கலை பொருட்கள், ஆவணங்கள், இது எல்லாமே கலாச்சார பாரம்பரியத்தில் காணப்படுவது. கலாச்சார பன்முகத்தன்மை, கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியை சொல்லும் பொழுது இந்த பன்முகம் வந்து வெவ்வேறு கலாச்சாரத்தை குறிக்குது. ஒரே ஒரு குழுவில் வெவ்வேறு கலாச்சாரத்தை குறிக்கிறதுனால அது கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு இனக்குழுக்களையும் இருக்கும், பல இனக்குழுக்களையும் இருக்கும். ஸோ கலாச்சார பன்முகத்தன்மை பல நாடுகளில் இது காணப்படுது. ஒரு நாடு இல்லை, பல நாடுகளில் இது காணப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழிகளை இதை வந்து விவரித்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. கல்ச்சுரல், அது கலாச்சார பண்புகள், அது கல்ச்சுரல் ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கலாச்சார பண்புகள். ஸோ இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் மக்கள் பெறப்பட்ட மனித செயல், அதான் மனித செயல்களின் தன்மை, the characteristics of human actions that occurred by people socially and transmitted via various modes of communications தான் இந்த கலாச்சார பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து ஒரு பல்வேறு வகையில் தகவல் தொடர்பை வச்சுக்குவாங்க, இது கலாச்சார பண்புன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான கலாச்சார பண்புகள் உள்ளனமா. அதில் சிலதே நம்ம பார்க்க முடியுது, சிலது பார்க்க முடியல. ஒரு பொருள்களோ, ஒரு நுட்பமாகவோ, ஒரு நம்பிக்கையாகவோ அல்லது ஒரு அணுகுமுறையோ காணப்படுவதுதான் இந்த கலாச்சார பண்புகள். இந்த கலாச்சார கலவை கூட சொல்லுவாங்க, கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலாச்சார மண்டலங்கள் என்ன, கலாச்சார மண்டலங்கள், கல்ச்சுரல் ரேம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேம்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த கலாச்சார மண்டலங்கள் அப்படிங்கிறது
ஒரு கலாச்சார தன்மையை கொண்ட தொடர்ச்சியான புவியியல் பகுதி. ஸோ டெரிட்டரி பிளேசஸில் இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு ரீஜனில் இருப்பாங்க. ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் அவங்க எல்லாருமே கல்ச்சுரல் ரியல்ம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து மிகச்சிறிய மண்டலமாக இருக்கலாம், பெரிய மண்டலமும் இருக்கலாம். இந்த மண்டலங்கள் தான் 3 வகையாக பிரிக்கப்படுகிறாங்க. சரிங்களா? 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அணுகுமுறை, ஆட்டிடியூட், மத நம்பிக்கை, ரிலிஜியஸ் பிலீஃப், மொழி, லாங்குவேஜ், இனக்குழு, ரேஷியல் குரூப்ஸ், தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன உலகில் 12 கலாச்சார மண்டலங்கள் காணப்படுதாமா. அதில் சிலதில் நம்ம வந்து படிக்க போகிறோம். அந்த கலாச்சார மண்டலத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிடென்டல் ரியல்ம்னு சொல்லுவோம். ஆக்சிடென்டல் ரியல், மேலை நாட்டு கலாச்சார மண்டலம். ஸோ மேலை நாடு அப்படின்னாலே ஐரோப்பிய நாடுக்கு தான் போவது. அதான் மேலை நாடு, மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ கீழ் நாடுகள் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கிய, கீழ்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க அப்படின்னு இல்லை, கிழக்கு நோக்கி இருக்காங்க, அது மேற்கு நோக்கி இருக்காங்க, மேலை நாடுகள்னு சொல்கிறோம். பட் கலாச்சாரம் வளர்ந்ததே மேலை நாட்டில் தான். ஐரோப்பிய நாட்டு பக்கத்தில் தான் பயங்கரமான கலாச்சாரங்கள்லாம் அதிகமாக பரவுனது, வளர்ந்தது. கிறிஸ்துவ மதத்தால் ஒரு பெரிய அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. அந்த ஐரோப்பிய நாடு எல்லாம் அப்படி தானே. அவங்க வந்து தொழில்மயமாகதும் சரி, அரசியல், பொருளாதாரம், சிந்தனை, குடியேற்ற நிலை, வணிகமயமாக்கல் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பயங்கர வளர்ச்சி ஏற்பட்டாங்க. ஸோ ஜென்ரல் மேலை நாட்டு கலாச்சார மண்டலம் அப்படின்னாலே அங்கே ஐரோப்பியா நோக்கி தான் போகுது. அவங்க 6 துணை மண்டலமாக வச்சுருக்காங்க. 6 சப் ரீஜியன்ஸ் சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரம், கண்ட ஐரோப்பிய கலாச்சாரம், மத்திய தரைக்கடல் ஐரோப்பிய கலாச்சாரம், ஆங்கிலோன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கலாச்சாரம். இது மாதிரி 5 சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் அமெரிக்கா கலாச்சாரம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேமிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேமிங்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேமிங்ஸோட சேர்த்து அதோடைய மீனிங்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இது மற்றபடி நம்ம மனப்பாடம் பண்ணி படித்து நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் தான் போகிறதில்ல. ஸோ மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி அடைந்தது, அதான் முக்கியமானது. கண்ட ஐரோப்பிய கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சிந்தனைகளால் ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடிய வேளையில் கிறிஸ்துவ மதம் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த கண்ட ஐரோப்பிய கலாச்சாரம். மத்திய தரைக்கடல், ஸோ சொல்லுவாங்க இல்லையா, இந்த மெடிட்டேரியன் சீலாம் இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்கக்கூடிய அவங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ப்ஸ் மலைக்கு தெற்கே காணப்படக்கூடிய கிறிஸ்துவ மதத்தின் ஆதிக்கம் தான் இந்த மத்திய கலாச்சார மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஆஸ்திரேலியா கலாச்சார பகுதி, அதே மாதிரி அமெரிக்கா, ஆங்கிலோ அமெரிக்கா, இந்த கலாச்சார பகுதிகள் எல்லாமே வந்து மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரத்தின் குழந்தைகள். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்டவங்க தான் இவங்க. இப்படி 6 கலாச்சாரங்கள் சொல்கிறோம். லத்தீன் அமெரிக்க கலாச்சாரம், இது வந்து மத்திய தரைக்கடல் கலாச்சாரத்தும் சம்மந்தமானது, அயன மண்டல பகுதிகளுக்கும் சம்மந்தமானது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஸ்பானிஷு மொழி பேசக்கூடியவங்க, போர்ச்சுகீசிய மொழி பேசக்கூடியவங்க, இது மாதிரி சொல்லலாம். அடுத்த ஒரு இங்கே வந்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் ஐரோப்பியருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இஸ்லாமிய கலாச்சார மண்டலம் சொல்லுவாங்க. இஸ்லாமிய கலாச்சார மண்டலம். ஸோ இங்கே இஸ்லாமிய மதிப்புக்கு உள்ள செல்வாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொரோக்கோ, சரிங்களா, இங்கே ஸோ மேற்கு பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொரோக்கோவிலிருந்து கிழக்கே பாகிஸ்தான் வரை இந்த பரந்த பகுதியை வந்து இஸ்லாமிய கலாச்சார மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து மிகவும் குறைவாக காணப்படுறாங்களாமா. கடற்கரைகள், ஆற்று வடிநிலங்கள், பாலைவன சோலைகள் எல்லாமே காணப்படுது. ஸோ முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க, அரபிய கலாச்சாரத்தின் தொட்டிலாகவே இருக்காங்களாமா. அங்கேருந்து கற்றுக்கிட்டவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் இதை மத்திய கிழக்கு கலாச்சாரம் என்று சொல்கிறாங்களாமா. பிரிட்டிஷ் வந்து இந்த அரபிய கலாச்சாரத்தை வந்து மத்திய கிழக்கு கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மானியர்கள் இதை கிழக்கித்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் அவன் எக்ஸ்ட்ரீம் மேற்கில் இருக்கனால அவன் இந்த பக்கம் கிழக்காக அவனுக்கு தோணுது. இது மாதிரி கலாச்சார பகுதிகள் ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி காணப்படுது. ஸோ இது வந்து தாக்கத்தை ஏற்படுது. சரிங்களா?
இந்த இஸ்லாமிக் கலாச்சாரத்தை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சார மண்டலத்துக்கு வந்துடும், நம்ம இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து படிக்கிறதே வந்து இந்தியன் ஜியாகிரஃபியை தான் அதிகமாக படிக்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஜியாகிரஃபியில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இந்திய கலாச்சாரம் தமிழ்நாடு கலாச்சாரத்தை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஜென்ரலாகவே இந்தியா என்ன சொல்கிறோம், ஒரு துணை கண்டங்க, இது ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலாச்சாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாகவே ஒரு கலாச்சார மண்டலமாகவே நம்ம பார்க்குறோம், இந்திய கலாச்சார மண்டலம். இப்போது பேக்கர் இதனை ஒரு துணை கண்ட கலாச்சாரம் என்று அழைத்தார். பேக்கர்னு ஒருத்தர் வந்து இதை வந்து துணை கண்ட கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒரு நெல் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. சரி, இது மாதிரி கலாச்சார மண்டலத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு 4 கலாச்சார மண்டலமாக பிரிக்கிறாங்க. வடக்கில் வந்து வடக்கே இமயமலைக்கும் தெற்கே இந்திய பெருங்கடலுக்கும், சரிங்களா, வடக்கே இமயமலைக்கும் தெற்கே இந்திய பெருங்கடலுக்கும், அதே மாதிரி மேற்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கலாம், மேற்கு இந்து குஷ் மலைக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த கலாச்சாரம். ஸோ இதை வந்து இப்படியே படிக்கக்கூடாது, நீங்கள் ஜென்ரலாக இப்படி வந்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கிட்டு இது வந்து வடக்கு நார்த்து, சரிங்களா, இது கிழக்கு, தெற்கு, மேற்கு, இப்படி தான் பிடிக்கும். ஸோ பெருசாக ஃபிகர் போட்டுக்கேன், சின்ன ஃபிகராக போட்டிருக்கோம். ஸோ வடக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஹில்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தெற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷியன்ஸ், பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், இந்தியன் ஓஷியன்ஸ். அதே மாதிரி மேற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்து குஷ், சரிங்களா, இந்து குஷ் மலை. ஸோ இந்த பகுதியில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த பகுதி கிழக்கு பகுதி ஜென்ரலாகவே வந்து பெங்கால் வந்துடும், இல்லையா, பே ஆஃப் பெங்கால் வந்துடும், அதை சொல்ல மாட்டாங்க. இது இந்தியன் ஓஷன்ஸ் தொடர்ந்து அப்படி வந்ததுனால ஸோ இந்து குஷ், இமாலயன் மலை, அதுக்கப்புறம் தெற்கே வந்து இந்தியன் ஓஷன்ஸ், எல்லா பகுதியுமே சேர்ந்து இந்தியாவுடைய கலாச்சார மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுடைய வாழக்கூடிய கூட்டமைப்பு எப்படி இருக்குது, அவங்க கிராமங்கள் எப்படி இருக்குது, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, விவசாயம் என்ன நடத்துகிறாங்க, எது மாதிரி பருவ காலங்கள்லாம் காணப்படுது, அவங்களுடைய கலாச்சாரத்தில் என்னென்ன முக்கிய செல்வாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறது தான் இந்தியாவுடைய கலாச்சாரம். அடுத்த கலாச்சார மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியா கலாச்சார மண்டலம், ஸோ ஈஸ்ட் ஏஷியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வட்டார மாற்றங்களுடன் பௌத்த கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. ஸோ கிழக்கு ஈஸியானா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜப்பான், சைனா, சரிங்களா, இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புத்திஸ்ட். அவங்க தென்கொரியா, ஜப்பான், இது உண்மையான பௌத்த கலாச்சாரத்தை நம்ம காணலாம். அங்கே அப்படி தான் இருப்பாங்க, அது மாதிரி தான் வாழ்கிறவங்க. அங்கே சீனா வந்து பௌத்த கலாச்சாரம். ஸோ இது மாதிரி நிறைய கலாச்சாரங்கள் இருக்கக்கூடியது இந்த ஈஸ்ட் பிளேஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ தென்கிழக்கு ஆசிய கலாச்சாரம், ஸோ மீசோ ஆஃப்ரிக்கன் கல்ச்சர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்தில் வேறுபட்ட கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படக்கூடியதான் அந்த இடைநிலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நாடுகள் சொல்கிறாங்க, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், இவங்களாம் புத்த மதத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணி வாழக்கூடியவங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இவங்களாம் வந்து கிறிஸ்துவ மதம். மலேசியா, இந்தோனேஷியா தீவுகள் எடுத்து இஸ்லாமிய செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ மிக்சடு இருக்குது பாருங்கள், ஒரே இடத்துல வந்து இப்போ ஐரோப்பியன் எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொஞ்சம் பார்க்குறோம், ஒன்லி இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் இந்தியாவில் கொஞ்சம் கலப்புறோம். இங்கே தென்கிழக்கில் போனீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கலாச்சாரம் சொல்கிறோம். இந்த நாடுகள் பார்த்திங்களா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம்னா புத்திஸ்ட் இருக்காங்க. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. மலேசியா, இந்தோனேஷியாலாம் வந்து இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய கலாச்சாரமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்குன்னா மத்திய ஆப்பிரிக்க கலாச்சாரம், சரிங்களா. ஸோ இவங்க வந்து நீக்ரோ கலாச்சாரம், ஸோ கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. நீக்ரோ கலாச்சாரம் வந்து மத்திய ஆப்பிரிக்க கலாச்சாரம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிரிக்கானால நீக்ரோ கலாச்சாரத்தை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது, இவங்க வெப்பமண்டல ஆப்பிரிக்கா பகுதியில் காணப்படுறதுனால இந்த கலாச்சார அமைப்பு சிவப்பு இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு இந்தியர்கள், லத்தீன் அமெரிக்க பழங்குடியினர்கள், ஆஸ்திரேலியா பழங்குடியினர்கள், இது மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஆராய்ச்சியாளர்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து டாயின்பே அப்படிங்கிற பாரம்பரிய கலாச்சார குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒதுக்கப்பட்ட கலாச்சாரம் எது, இந்த ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தை வந்து ஒதுக்கப்பட்ட
கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டுப்புற கலாச்சாரம். இந்த கலாச்சார பண்புகள் வந்து பேசிக்கலி பாரம்பரியம் ரொம்ப பழசானது, ரொம்ப நாளாக வரக்கூடியது. பெரும்பாலும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம, சரிங்களா? சிறிய அளவில் கிராம பகுதியில் கொஞ்சமாக இருந்து அந்த நாட்டுப்புற கலாச்சாரம் போயிடுது. ஸோ இது வரைக்கும் வந்து கல்ச்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேசஸ், இனங்கள் அப்படின்னு. ஸோ இனம் என்னது? ஒரு நிரந்தரமான தனித்துவமான தன்மை கொண்ட மக்கள் குழு. இனம் என்பது என்னது? நிரந்தரமான தனித்துவமான தன்மை கொண்ட ஒரு மக்கள் குழுவை தான் நம்ம இனம், ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். A group of people with more or less permanent distinguished characters இருப்பாங்க. அப்போது ஒரு நபரின் தோலின் நிறம் மற்றும் முடியின் நிறம் ஆகியவற்றை கொண்டு இனங்கள் விவரணம் வந்து செய்யலாமா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்காவில் முடி எப்போ எல்லாத்துக்கும் வெள்ளையாக இருப்பாங்க. ஈவன் பிறந்த குழந்தை கூட வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய இனங்கள், ஜீன்ஸ் சம்மந்தப்பட்டது. உடல் ரீதியாகவும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நிறையா வந்து அவங்க சாப்பிட, அது ஒல்லியாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறது, மிக உயரமாக இருக்கிறது, கொள்ளையாக இருக்கிறது, முகம் வந்து சுருங்கி இருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம வந்து சொல்லலாம் இனங்களில். அதில் முக்கியமாக சொல்கிறாங்க யாராக இருப்பாருங்க? நீக்ராய்டு, சரிங்களா? மங்கோலாய்டு, காக்சாய்டு, ஆஸ்ட்ராய்டு. இந்த 4 பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதோடைய ஃபேஸஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. காக்சாய்டு, நீக்ராய்டு, மங்கோலாய்டு, ஆஸ்ட்ராய்டு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீக்ராய்டு சொல்லும் போதே தெரியும் எந்த ஊர் அப்படின்னு. அவங்கள வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், கருப்பு இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் ரேஸை சொல்லுவோம். இவங்க வந்து சாய்ந்த நெற்றி, தடித்த உதடு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு யூ கேன் கோ த்ரூ இட். ஆனால் இந்த தடித்து இருப்பாங்க, சாய்ந்து இருப்பாங்க, பரந்த மூக்கு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தா தெரியும். ஆனால் இது எங்கே இருக்காங்க? ஆப்பிரிக்காவின் துணை சகாரா பகுதிகளில் வாழக்கூடிய வந்து அந்த நீக்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மங்கோலாய்டு அப்படிங்கிறது மடிந்த கண் இமைகள், பாதம் வடிவ கண்கள், மஞ்சள் நிறத்தால் வி வடிவ கன்னங்களோடு இருப்பாங்களாமா. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பூர்வீக அமெரிக்கர்கள், எக்ஸிமோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மங்கோலாய்டுகள். இவங்க வந்து சிறிய மூட்டு விகிதம், மிதமான குளிர்காற்று, இது மாதிரி. ஸோ கிழக்கு ஆசியா பகுதியில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மங்கோலாய்டு அப்படின்னு சொல்லி. காக்கசாய்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, கூரான மூக்கு, செங்குத்தான நெற்றி, இளஞ்சிவப்பில் இருப்பாங்க, ஆரஞ்சு நிறத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வெள்ளையர்கள். ஜென்ரலாக வந்து ஐரோப்பிய காலநிலை காரணமாக தான் இது மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ ஈரப்பதம், வானிலை இதை பொறுத்து மாறும். இவங்க யார் அப்படின்னா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய காக்சாய்டு. அப்போ வந்து இந்த மீனிங் சொல்லும் பொழுது அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்க என்னங்கிறது ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆஸ்ட்ராய்டு, ஆஸ்திரேலியா இல்லையா? ஆஸ்ட்ராய்டு இவங்க வந்து இவர்கள் புலப்படக்கூடிய புருவ முகடு, பரந்த மூக்கு, சுருள் முடி, இது மாதிரி இருப்பாங்க. தடித்த உதட்டில் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலி எங்கே இருக்காங்க? ஆஸ்திரேலியா, பாப்புவா நியூ கினியா பார்த்தோம் இல்லையா? அங்கே இந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. இப்போ பாப்புவா நியூ கினியா தான் அதிகமான மொழி பேசக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதனுடைய சார்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேஜர் ரேசஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வரும்போது அதை எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவங்களது இனக்குழு, எத்தினிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இனக்குழு, எத்தினிசிட்டி. ஸோ இனம் பார்த்தோம். இப்போ இனக்குழு இவங்களே ஒரு குழுவாக வாழ்வில் வழிமுறைகளை சொல்லக்கூடியவங்க தான் இனக்குழு அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து மொழி, மதம், ஆடை, உணவு, பொருள்சார் கலாச்சாரம், இசை, கலை போன்ற கலாச்சார பொருட்களை வந்து இதை பேஸ் பண்ணி இவங்க இந்த குழு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஹான் சைனீஸில் இருக்கக்கூடியதான் உலகின் மிகப்பெரிய இனக்குழு. த லார்ஜஸ்ட் எத்தனிக் குரூப் ஆஃப் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறது ஆன் சைனீஸ். அதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய இனக்குழு. மிகச்சிறிய உள்நாட்டு இனக்குழு வரைக்கும் இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. ஒரு வீடாக அமைந்துள்ளது சின்னதாகவே.
இந்த குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொழி, மதம், கலாச்சாரம் போன்ற அடையாளத்துக்குரியவங்க. இவங்க பேசக்கூடிய மொழி வச்சுக்கிட்டு அவங்க கூடிய கலாச்சாரத்தை பொறுத்து இவங்க இந்த குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். இனம், மதம், மொழி, கலாச்சாரம், உணவு மற்றும் மனித சமுதாயத்தின் ஒவ்வொரு அம்சத்தை பொறுத்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்து அந்த இந்தியாவில் நாகரிகம் உருவான ஒரு இடம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இல்லையா. இந்தியாவுடைய நாகரிகம் வந்து முக்கியமானது சிந்து நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வட இந்திய இந்தோ ஆரியர்கள் மற்றும் தென்னிந்தியாவில் திராவிடர்கள் முதன்மையாக கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்துச்சு பாருங்கள், 1800. விவசாயத்திற்காக இந்தோ ஆரியர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தாங்களாமா. இது அவங்களுடைய பண்பாட்டு வந்து மக்கள் தொகை கொண்ட நாடாக இது மாறுறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ திராவிடம் எடுத்துக்கலாம். ஸோ திராவிடர்கள் அப்படின்னு எடுத்தோம். இந்திய துணைக்கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழியை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் திராவிடர் மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இது மேக்ஸிமம் எங்கே இருக்காங்க, தென்பகுதியில் காணப்படுறாங்க. இவங்க வந்து ஒரு 5 முக்கிய பிரிவாக பிரிகிறோம். ஒன்று தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் சேர்ந்தவங்க தான் இவங்க திராவிடம் சொல்கிறாங்க. திராவிடம் அப்படிங்கிறது நம்ம தமிழை மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். இந்தியாவில் பண்டைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த திராவிட வம்சத்தை சார்ந்ததாகவே காணப்படுதுன்னு சொல்லி நிறைய ஆர்கியாலஜிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தோ ஆரியர்கள் வந்த பின் தான் இந்தியா முழுவதும் குரு ராஜ்யம் உருவானது. அப்போ திராவிடர்கள் தெற்காக தள்ளப்பட்டாங்க. இவங்க குரு ராஜ்யம், அதாவது இந்தோ ஆரியர் வந்ததுக்கப்புறம் திராவிடர்கள் தெற்குக்கு தள்ளப்பட்டார்களாமா. ஸோ அங்கே தெற்கில் யார், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அவங்களாம் வந்து திராவிட பேரரசுடைய ஆதிக்கமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரரசுகளும் பௌத்தம், சமணம், இந்து மதத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. திராவிட மக்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பிரஹி மொழியை பேசக்கூடியவர்கள். இந்த பிரஹி புதுசாக இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தெரியும், பிரஹி அப்படிங்கிறது. அதே மாதிரி பிராமி எழுத்து வடிவத்தில் தான் திராவிட மொழியே இருந்திருக்குது. அந்த எழுத்தான மொழி தான் பிரஹி மொழி. சரிங்களா. பிரஹி மொழி அப்படிங்கிறது பிராமி எழுத்து மொழியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பதிலாக ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் 20ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பாதியிலிருந்து அரபு எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதம், ரிலிஜனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதம் என்னது, ஒரு தெளிவற்ற, பயமல்ல அல்லது அறியப்படாத சக்திகள் மற்றும் பயங்கரவாதத்தின் குழந்தை அல்ல, ஆனால் ஒரு சமுதாயத்தின் அனைத்து உறுப்பினர்களின் நலனை கொண்ட சட்டம் மற்றும் தார்மீக ஒழுங்கை பாதுகாப்பது தான் இந்த மதம். ஸோ பெரிய டெஃபினேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிலிஜன் இஸ் நாட் ஏ வேக் ஃபியர், அன்னோன் பவர், இது மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது மதத்துக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. சமுதாயத்தை முன்னேற்ற பாதிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மதம் ஒரு தனித்துவமாக அணுகுமுறை வழங்குகிறது. ஸோ மதம் பேஸ்டு எல்லாமே. இது கலாச்சார சூழ்நிலையில் பெரும்பாலும் காணப்படக்கூடியது. மதம், சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் கலாச்சாரம். இந்த மதத்தின் பெரியில் அவங்களுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய கோட்பாடு பேஸ் பண்ணி தானே மதங்களே நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரே கடவுள் கோட்பாடு, பல கடவுள் கோட்பாடு அப்படின்னு தெரிஞ்சிடும். யார் யார் ஒரே கடவுள், யார் யார் வந்து பல கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது டீட்டெயில்ஸ் உள்ளே போக வேண்டாம். சரி, உலகளாவிய மதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமாக 3 மதங்கள். ஒன்று வந்து கிறிஸ்துவ மதம், 2வது இஸ்லாம், 3வது புத்த மதம். இதுதான் உலகளாவிய மதம். இப்போது இன மதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்து மதம், ஷிண்டோசியம், அதாவது ஜப்பான். ஷிண்டோசியம் அப்படிங்கிறது பாருங்கள், ஷிண்டோசியம்ங்கிறது ஜப்பானை குறிக்கும், படித்து வச்சுக்கோ. சீன நம்பிக்கை மதம், யூத மதம், ஜூயிஸ் சொல்கிறோம்ல அது யூதம். அதே மாதிரி பழங்குடி, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையை வழிபடக்கூடிய மதம் இவங்க. மாய நம்பிக்கை, மத சார்பற்ற, இது மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அந்த மத நம்பிக்கையில் இருக்கவங்க. ஸோ உலகின் முக்கியமான நாடுகள், முக்கியமான மதங்கள் என்னென்னா அப்படின்னு பார்க்க போனால் கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம், புத்த மதம், யூத மதம் சொல்கிறோம். அதில் இன்னும் சில முக்கிய மதங்கள் இருக்குதாம்மா. சீக்கிய மதம், கன்ஃபூசியஸிசம், ஷிண்டோயிசம், இது மாதிரி நிறைய மதங்கள் இன்னும் இருக்குது.
அதில் கிறிஸ்துவ மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக மக்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய அது மதம் தான் இந்த கிறிஸ்துவ மதம். ஸோ ஐரோப்பா, ஆங்கிலோ அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஓசியானா, இன்னும் பல நாடுகளில் வந்து இது பரவி இருக்குது. இவங்களுடைய புனித நூல் எல்லாத்துக்கும் தெரியும், பைபிள் அப்படிங்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய மதம் அப்படின்னா இஸ்லாம். சரிங்களா, இஸ்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வட ஆப்பிரிக்காவிலேருந்து அப்படி தொடர்ந்து மேற்காசியா, மத்திய ஆசியா, தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா எல்லா பகுதியிலையும் இது வந்து முக்கியமான பிரிவுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஷியா சன்னி பிரிவுகள். ஸோ இவங்களுக்கு புனித நூல் நம்மளுக்கு தெரியும், திருக்குரான் அப்படிங்கிறது. சரி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே மிக பழமையான மதம் தான் இந்த இந்து மதம். இன்று உலக அளவில் 8 மில்லியனுக்கு அதிகமானோர் பின்பற்றக்கூடிய இது மதம். ஸோ இந்தியா மற்றும் நேபாளம் நாடு அதிகமாக, அது முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% பேர் வந்து தெற்காசியாவை செறிந்து காணப்படுறாங்க. ஸோ பகவத்கீதை இதன் புனித நூல் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 525 முதல் புத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட அடுத்த ஒரு மதம் தான் இந்த புத்த மதம். இது வந்து பார்த்திங்கன்னா சீனா, மியான்மர், இந்தியா முதற்கொண்டு இலங்கை, ஜப்பான், மங்கோலியா, கொரியா, சரிங்களா, இது மாதிரி நாடுகளில் பிரிஞ்சது, பரவி இருந்தது. இதோட முக்கிய பிரிவுகள் நம்ம படித்து வச்சுருக்கோம். ஹீனயானம், மகாயானம். சரி, இந்தியாவில் ஹீனயானம் ஃபாலோ பண்ணாங்க. சீனா, இலங்கை அவங்கெல்லாம் வந்து மகாயானத்தை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது கிறிஸ்துவத்தின் தாய் மதம் அப்படின்னா எது? இந்த யூத மதம் தான். யூத மதம் தான் கிறிஸ்துவத்தின் தாய் மதம். 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றியது. ஸோ அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய நாடுகள் முழுவதும் கிட்ட 14 மில்லியன் மக்கள் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சீன மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபியூசியம், டேவோசியம் அப்படின்னு சொல்லி 2 முக்கிய நம்பிக்கைகள் வச்சுருக்காங்களாமா. ஏன்னா ஒருத்தர் கன்ஃபியூசியஸ்னு இருந்தார், டேவோசிஸ் இருந்தார். அவர் வந்து இதாக நிறுவப்பட்டனால சொல்கிறாங்க. கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவர் 551 முதல் 479 வரைக்கும் இருந்தார். டேவோயிஸ் அப்படிங்கிறது. லாசே இவர் வந்து 604லேருந்து 517 வரைக்கும் இருந்தார். ஸோ இது மாதிரி நிறையா மதங்கள் காணப்படுது. ஸோ இந்தியாவில் தோன்றிய முக்கியமான ஒரு மதம் பாருங்கள், சமண மதம். மரபு வழியில் இந்து மதத்தை சார்ந்திருக்கிறது. சரிங்களா, யாருங்க? மகாவீரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சமண மதம், ஜெயினிசம். ஸோ ஆர்த்தோடாக்ஸ் இந்துசம் இருக்கக்கூடியது. ஸோ இந்து மதத்தின் ஒரு கிளையாகவே இது காணப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டில் குருநானக் என்பவரால் நிறுவப்பட்டது. ஒரு முக்கியமான மதம். பஞ்சாப் மாநிலத்தில் இது ஒரு முக்கியமான மதமாக இருக்குது. குருமுக்கி அதன் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படும், குருமுக்கி. ஸோ குருமுக்கி அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தில், அந்த பஞ்சாப் மாநிலத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ஸோ இந்த அடுத்த ஒரு முக்கியமான இந்த இது நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ புத்த மதம் அப்படிங்கிறது விகாரா. புத்த மதத்தில் புத்திஸ்ட் வந்து விகாரான்னு சொல்கிறாங்க. விகாரா தான் அவங்களுடைய கோவில். கிறிஸ்துவ மதத்தில் தேவாலயம், சர்ச். இந்து மதத்தில் டெம்பிள், கோவில். இஸ்லாமில் வந்து மாஸ்க், மசூதி. சமண மதத்தில் பசாதி. அப்புறம் முக்கியமான இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து தெரியாது. விகாரா, பசாதி. ஜூடாயிசம் அடைகிறது சினகாக். ஜெரோஸ்ட்ரியம் அப்படிங்கிறது அக்கியாரி. நான் அக்கியாரிக்கு போயிட்டு வரேன், சினாக்காக்கு போயிட்டு வரேன் சொல்கிறோம் இல்லையா, கோவிலுக்கு போயிட்டு வரேன், அது மாதிரி சொல்கிறது. பழங்குடியின் மதங்கள், ட்ரைபல் ரிலிஜன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க வந்து பழங்குடினா ஜென்ரலாக வந்து இந்த மலையில் வாழக்கூடியவங்க. இவங்க ஜென்ரலாகவே உங்களுடைய கலாச்சாரம், சமூகம் எல்லாமே வித்தியாசமே காணப்படும். ஸோ இவங்க வந்து இந்த மலைப்பகுதியில் மட்டும் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கீழே இறங்கி நிறையா நகரப்பகுதியில் வந்துட்டாங்க. இவங்களுடைய வேலைகள் என்ன? இவங்களுடைய உணவு சேகரிக்கிறது தான் இவங்க முக்கியமான வேலை. தனியாக வந்து படித்து சம்பாரித்து போக மாட்டாங்க. டைரெக்டாக உணவு சேகரிப்பாங்க, வேட்டையாடுவாங்க, மீன் பிடிப்பாங்க. பழங்கால வேளாண்மை. சரி, பழங்கால வேளாண்மையை தான் செய்வாங்க இவங்க. ஸோ உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா 300 மில்லியன் பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. 300 பில்லியன்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் வேர்ல்டு வைடில் காணப்படுறாங்க. உலக மக்கள் தொகையில் 4% இந்த பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. மக்கள் தொகை பாருங்கள், 90% கிரீன்லாந்திலும்,
மொத்த பழங்குடியினர்கள் மக்கள் தொகையில் 90% எங்கே இருக்காங்க? கிரீன்லேண்ட் தான் இருக்காங்களாமா. 66% பொலிவியா, 40% பெருங்கிற ஒரு ஊரில் இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 8.2% தான் இந்த மக்கள் தொகையில் பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. கிட்டத்தட்ட மக்கள் 4வது உலகம் என்று அழைக்கப்படக்கூடியது. முதல் 2, 3 அப்படின்ற நிலம் மக்களுக்கு சொந்தமானது என்று நம்பக்கூடியவங்க. 4வது உலகம் தான் மக்கள் நிலத்திற்கு சொந்தமானவர்கள் என்று நம்பக்கூடியவங்க. சரி, ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி, இந்த பழங்குடியினர்கள் பல உலகத்தில் பல பகுதியில் இவங்க பரவிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஈக்குவட்டரியல் ஃபாரஸ்ட் ரீஜன், பூமத்திய ரேகை காட்டு பகுதியில் பீக் மக்கள், பிக்மீன்னு சொல்லுவாங்க, செமங், சகாய், பொரோ, பாப்புவான், பல. ஸோ இது மாதிரி பலன்னா நான் இன்னும் எக்ஸட்ரா நிறைய இடத்துல பரவியிருக்காங்க. அதே மாதிரி புல்வெளி பகுதி கிராஸ்லேண்ட்ஸில் மசாய், கிரிக்கஸ், இன்னும் பல எக்ஸட்ரா. வெப்பமண்டல பாலைவன பகுதியில் பெட்டோயின், புஷ்மன், அபாரிஜினஸ் இது மாதிரி உள்ள மக்கள் பழங்குடியினர்கள் பரவியிருக்காங்க. ஸோ மலை பிரதேசம் மவுண்டன்ஸ் ரீஜன்ஸில் பூட்டியா, குஜ்ஜார், நகா. அதே மாதிரி மான்சூன் பருவ காலத்தில் காற்று பிரதேசத்தில் பரவக்கூடிய அந்த பழங்குடியினர்கள் கோண்டுகள், சாண்டல்ஸ், தோடர்கள், பில்ஸ் காணப்படும். துருவ குளிர்பகுதியில் பார்த்திங்கன்னா எஸ்கிமோக்கள், லாப், அலூட், சுக்கி. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளேஸு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு பொறுத்துக டைப்பில் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ பிக்மீஸ் சொல்கிறோம் இல்லையா, பிக்மீஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பேசிக்கலி பிக்மிகள் நீக்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதான் நீக்ரோலிஸ் அப்படின்னா பிக்மிகள். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க? சராசரி உயரமே 150 சென்டிமீட்டர் தான் இவங்க இருப்பாங்க, குட்டையாக தான் இருக்காங்க இல்லையா. ஸோ பிக்மிகள் வெப்பமண்டல மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் காணப்படக்கூடியவங்க. இவங்க முதன்மையாக பூமத்திய ரேகையின் இரு புறங்களில் 3 டிகிரி வடக்கு மற்றும் 3 டிகிரி தெற்கு அட்ச நிலப்பகுதியில் காங்கோ தீவு இருக்கு இல்லையா, அந்த காங்கோ தீவில் காணப்படக்கூடிய இவங்க. இன்னும் சில பேர் பிலிப்பைன்ஸ் மற்றும் நியூ கெனியாலையும் இந்த காட்டுப்பகுதியில் காணப்படுறாங்களாமா. அதை நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கணும். மசாய் இது பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. மசாய்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சேர்ந்தவங்க. கால்நடை மேய்ச்சல் தான் இவங்களோட முக்கியமான வேலையை, கேட்டில் ஹெர்டர்ஸ். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா கால்நடை மேய்ப்பாளராக இருந்தவங்க மசாய் மக்கள் உயரமாக இருப்பாங்க. மசாய் உயரமாக இருப்பாங்க, மெல்லிய கால், விரல்லாம் இருக்கக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா மெல்லிய சாக்லேட் கலரில் இருப்பாங்க, மெல்லிய சாக்லேட் கலரில் காணப்படக்கூடியவங்க. நல்லா உயரத்தில் இருப்பாங்க மசாய் மக்கள். இவங்க உதடுகள் நீக்ராய்டு போலவே காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா 1 டிகிரி வடக்கு முதல் 6 டிகிரி தெற்கு அட்ச ரேகை வரை இவங்க காணப்படுறாங்களாமா. அதே மாதிரி பிட்டோயின் சொல்லக்கூடிய பிடோயின் சொல்ல அரபு மொழியில் பேசக்கூடியவங்க பிட்டோயின்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் அதிகமாக வசிப்பவர்கள் இவங்க. ஸோ அரபிக் ரீஜனில் காணக்கூடியவங்க. இவங்க ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய முக்கியமான இவங்க பழங்குடியினர்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா ஒட்டகம், செம்மறி ஆடு, குதிரை இதை வச்சு மேய்ச்சிட்டு அப்படியே நாடோடிகளாக சுற்றக்கூடியவங்க. இவங்க வாழக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், சிரியா, ஜோர்டன் இந்த பகுதியில் இவங்க வாழ்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த மத்திய தரைக்கடல் சொல்கிறோம் இல்லையா, மெடிட்டரேனியன் சீஸ், அங்கேயும் கொஞ்சம் கலப்பினமாக காணப்படுறாங்களாமா. ஸோ இவங்க இவங்களுடைய கலர் பார்த்திங்கன்னா கோதுமை நிறம், வெளிர் நிறம், கொஞ்சம் வெள்ளையாகவும் இருப்பாங்க, கோதுமை நிறத்துலையும் காணப்படுறாங்களாமா. ஸோ பீட்டோயின் மக்கள் இவங்க தான் மலைவாழ் மக்கள். அடுத்த புஷ்மென் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு இந்த மக்கள் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் பஷ்மென். இவங்க ஜென்ரலி வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் இந்த வேலையை செய்கிறாங்க. இவங்க ரொம்ப தூரம் நீரையும் உணவையும் தேடி போயிட்டே இருப்பாங்களாமா.
கலக்காரி பாலைவனத்தில், போட்ஸ்வானா, நமீபியா, தெற்கு அங்கோலாவில் பரவில காணப்படக்கூடிய இந்த மக்கள் புஷ்மென் பிரதேசம் 2000 மீட்டர் உயரத்தில் மேலே மலையில் தான் இவங்க வந்து வாழ்கிறாங்க. சரிங்களா? ஜெனரல் நீக்ரோ இனம் போலவே காணப்படுவாங்க. பழுப்பு நிற தோல்கள் கொண்டவர்கள், நீக்ரோவுடைய பண்புகளை கொண்டுள்ளவங்க. எஸ்கிமோக்கள். சரிங்களா? எஸ்கிமோக்கள் அப்படிங்கிறது இன்யூட். எஸ்கிமோக்களுக்கு இன்னொரு பேர் வந்து இன்யூட் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ்கிமோக்கள் துருவ குளிர் பிரதேசம், அதாவது கோல்டு ரீஜனில் தான் வாழக்கூடியவங்க. கனடாவின் வடக்கு பகுதி, அலாஸ்கா, கிரீன்லாந்து இந்த பகுதியில் வாழக்கூடியவங்க. எஸ்கிமோக்கள் மங்கலாய்டு இனத்தை சேர்ந்தவர்களாகவே குள்ளமாகவே காணப்படுறாங்களாமா. ஸோ மஞ்சள், பழுப்பு நிறம் இது மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து ஜென்ரலி என்ன, வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் வேலை செய்கிறனால இவங்களுக்கு வந்து இக்லூ என்று அழைப்பார்கள். இக்லூ என்று அழைக்கக்கூடிய மக்கள் யாருங்க? புஷ்மென். சரிங்களா? புஷ்மெனில் எஸ்கிமோக்கள் தான் இக்லூ அப்படிங்கிற பேர் வரும். சரி, இக்லூ, எஸ்கிமோக்கள் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்யூட், இக்லூ இவங்க எல்லாமே எஸ்கிமோக்களுக்கு தான் அழைக்கிறாங்க. இன்னொரு பாருங்கள், மாப்பக் என்று அழைப்பார்கள். சரி, வேட்டையாடவர்களுடைய மாப்பக் என்று அழைப்பார்கள். மீன் பிடித்தவர்களுக்கு இக்லூ என்று அழைப்பார்கள். சரி, நிறைய பேர்கள் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பழங்குடியினர்கள். இது எக்ஸாமுக்கு கேட்பாங்க பகுதி. முக்கியமானதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் படித்தோம். இப்போ இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் அறியாத பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. அதான் பெரிய பிரச்சனையே. 84.4 மில்லியனுக்கு அதிகமாக பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. உலகில் அதிக பழங்குடியினர்கள் கொண்ட நாடு இந்தியா. உலகிலேயே அதிக பழங்குடியினர்கள் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். ஆதிவாசின்னு சொல்கிறாங்களே, ஆரம்பத்தில் இந்த ஆதிவாசி அவங்களாம் அங்கே தான். இவங்களுக்கு பேசிக்காக என்னது, அதே வந்து வேட்டையாடுதல், விவசாயம், மீன் பிடித்தல் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. யார் அப்படி பார்க்கலாமா? கோண்டுகள், சாந்தலர்கள், காசி, அங்காமி, பில்ஸ், பூட்டியாஸ், கிரேட் அந்தமானிஸ். ஸோ இந்த பகுதியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோ. சரிங்களா? கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது பிளேஸு. ஸோ இவங்களுடைய கலாச்சாரம், மொழிகள் எல்லாமே மாறுபட்டு இருக்குது. கிளியராகவே சொல்ல முடியல. இவங்க எதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, எது மாதிரி இருக்காங்க? நீக்ராய்டு மாதிரியும் இருக்காங்க, ஆஸ்ட்ராய்டு மாதிரி இருக்காங்க, மங்களாய்டு மாதிரி இருக்காங்க, எல்லாம் கலந்தாப்பில் இருக்காங்க. அடுத்த ஒரு இனம் பாருங்கள், அது மொழி குறிப்புகள் பில்ஸ் ராஜஸ்தானில் பிரபலமாக காணப்படக்கூடிய இந்த மனிதர்கள் பில்ஸ். ஸோ பில்ஸ் அப்படின்னு ராஜஸ்தான் சொல்லி கம்பேர் பண்ணி கேட்பாங்க. சரியா? தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பழங்குடியினர் அப்படின்னா இந்த பில்ஸ் தான். பில்ஸ் மத்திய மற்றும் தூய பில்ஸ், கிழக்கித்திய அல்லது ராஜபுத்திர பில்ஸ் என்றும் 2 முக்கிய குழுவாக காணப்படுது. ஸோ இந்த குழுவும் கேட்பாங்க, படிச்சுக்காங்க. கோண்டுகள்னு சொல்கிறோம் இல்லையா, கோண்ட்ஸ். இந்த பழங்குடியினர்கள் மத்திய இந்தியாவில் காணப்படக்கூடியவங்களமா. இவங்க வந்து மத்திய இந்தியாவில் உலகில் மிகப்பெரிய பழங்குடி குழுக்கள் இவங்க. ஸோ நீண்ட காலமாக நீண்ட கலாச்சார மரபுகளை கொண்டு உள்ளவங்க இந்த கோண்டுகள். சாந்தால்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. சாந்தால்ஸ் ரெபிலியன் கேள்விப்பட்டாங்க. சாந்தால் கிளர்ச்சிகள். சாந்தால்கள் அப்படிங்கிறது இந்தியாவின் 3வது மிகப்பெரிய பழங்குடியினர்கள். அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் முதல், 2வது, 3வது, 4வதுன்னு சொல்லும் பொழுது இந்த ப்ரியாரிட்டி வச்சு உங்களை வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு படித்து வச்சுக்கோங்க. இவங்க எங்கே வாழ்கிறாங்க? மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அஸ்ஸாம் இந்த பகுதியில் வாழ்கிறாங்க. ஆரிய காலத்திற்கு முன்னாடி இவங்க வந்து இருக்கக்கூடியவங்களாமா. முண்டாஸ். சரிங்களா? ஏன் கேள்விப்பட்டிருக்கோம் முண்டா. இவங்களும் மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார் ஆகிய பகுதியில் வாழ்கின்றாங்க. ஸோ ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக இது வாழக்கூடிய மக்கள் முண்டா. பொதுவாக முண்டான என்ன மீனிங் அவங்களுக்குன்னா, முண்டான கிராம தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலையே வந்து வேட்டையாடுதல் தான் இவங்களுக்கு முக்கியமான வேலையாகவே இருக்குது. காசி. ஸோ காசிங்கிற ஊரே நம்ம இருக்கு இல்லையா, காசி இந்த பழங்குடியினர்கள் முதன்மையாக மேகாலயா, காசி, ஜெயந்தியா மலையிலிருந்து
மற்றும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் இவங்க காணப்படுறாங்களாம். ஸோ மேகாலய மாநிலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய அந்த இனம் எதுங்கன்னா காசி. ஸோ காசிங்கிறது நீங்கள் வந்து நேரடியாகவே மேகாலயா நான் வச்சுக்கலாம். ஓகேவா? அங்காமி. ஸோ அங்கமி அல்லது அங்காமி அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க வந்து நாகாலாந்து. அதிகமாக எங்கே இருக்காங்க? நாகாலாந்துலேயே ரொம்ப கடைசியான பகுதியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மில்லியன் மக்கள் தொகை அங்காமி இருக்காங்களாமா. கைவினை மற்றும் கலை படைப்புகள் பிரபலமாக இருக்குது. சீக்ரேனி நாகாலாந்தில் உள்ள அங்காமிகளிடையே கொண்டாடும் முக்கிய திருவிழா. அப்படி வச்சுக்கோ கேட்பாங்கப்பா. என்னது செக்ரேனி அப்படின்னு சொல்கிறேன். செக்ரேனி வந்து இந்த நாகாலாந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். அது மெயின் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிக்ரேனி கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. பூட்டியாங்கிறது திபெத்திய மரபில் தோன்றியவர்கள். 16ஆம் நூற்றாண்டில் சிக்கிம் பகுதியில் குடியேறினவர்களாகும். சரிங்களா? லாச்சன் பாஸ் அப்படின்னு அழைப்பாங்களாமா. ஸோ பூட்டியா அப்படிங்கிறது சிக்கிம் தான். சிக்கிமின் 14% பேர் காணப்படுறாங்களாமா. இவங்களுடைய முக்கியமான திருவிழாக்கள் பார்த்துக்குங்க. லாசர் வந்து சிக்கிமில் ஒரு முக்கியமான திருவிழா. பூட்டியா மலைவாழ் மக்கள் பழங்குடியினர்கள் பண்ணக்கூடியது. சரி, அடுத்தது பார்க்கலாம். செஞ்சுன்னு சொல்லி இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் காணப்படக்கூடியவங்க. நாகார்ஜுன சாகர் புலி சரணாலயத்தில் ஒரு முக்கிய பகுதியாக நல்லிமலை பகுதியில் நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய செஞ்சு மக்கள். இவங்களுடைய மெஹபூப் நகர், நல்கொண்டா, பிரகாசம், குண்டூர், கர்னூல் இந்த மாவட்டங்களில் இவங்க வந்து முதன்மையாக வாழக்கூடிய மக்கள் செஞ்சு மக்கள். த கிரேட் அந்தமான் தீவில் வாழக்கூடியவங்க. இவங்க நீக்ராய்டு பழங்குடி மக்கள்களை சேர்ந்தவங்க கிரேட் அந்தமானிஸ். இந்த இனம் வந்து தற்போதைய மக்கள் தொகை சில பேர் மட்டும்தான் உள்ளாங்க. நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க, இறந்து போயிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மக்கள் எங்கே வாழ்கிறாங்க? இந்த சென்டின்ஸ் பழங்குடி, உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினர்கள். அங்கே அந்த பக்கமே போக முடியாது. போனால் அவளை வந்து பயங்கரமாக அவளை தாக்குவாங்களாமா. ஸோ இந்திய பெருங்கடலில் வங்காள விரிவில் அமைந்துள்ள வடக்கு சென்டின்ஸ் தீவில் தான் இவங்க வாழ்கிறாங்க. சென்டில் தீவில் வாழக்கூடிய மிக ஆபத்தான பழங்குடியினர்கள். ஸோ சென்டின் தீவு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து வேளாண்மை, வேட்டையாடுதல், உணவு சேகரிக்கல். இதான் வேலை. தேங்காய், மீன் இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான முதன்மை உணவாக காணப்படுறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் தங்கள் இடுப்பு மற்றும் கழுத்து, தலையை சுற்றி பிணைக்கப்பட்ட நார் சரங்களை அணிந்திருப்பாங்களாமா. சரிங்களா? பட்டையை வந்து இடுப்பில் வச்சுருப்பாங்க. மனிதர்கள் ஈட்டி, வில்லு, அரும்பு இது மாதிரி. ஸோ இவங்க பாருங்கள், ஜஸ்ட் 250 பேர் தான் காணப்படுவாங்களாம். அந்த தீவில் மொத்தம் 250 பேர் காணப்படுவாங்க. வேறு யாரும் உள்ளே போக முடியாது. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் பழங்குடியினர்கள் பார்ப்பாங்க. அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. நீலகிரி முக்கியமான மாவட்டம். அங்கே தான் பழங்குடிகள் அதிகமாக இருக்காங்களாமா. கோடர்கள், தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள், படுகர்கள் இது மாதிரி சொல்லுவாங்க, படித்து வச்சுக்கோங்க. கோடர்கள், தோடர்கள், இருளர்கள், குறும்பர்கள் காணப்படுறாங்களாமா. மேக்சிமம் கால்நடை தான் மேய்ச்சிட்ருக்காங்க. காட்டு நாய்க்கர் மற்றும் பாலியான் போன்ற பழங்குடியினர்களும் காணப்படுறாங்க. 2011 அந்த கணக்கின்படி தான் சொல்கிறோம் நம்ம. அந்த கணக்கின்படி மக்கள் தொகை வந்து 7,94,697 பேர். தமிழ்நாட்டில் சுமார் 38 பழங்குடியினர்கள் மற்றும் துணை பழங்குடியினர்கள் காணப்படுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்குறோம். தோடா சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எருமை மந்தைகளை மேய்ப்பக்கூடியவங்க. சரிங்களா? இவங்க வந்து ஜென்ரலி முன்ஸ் அப்படின்னு அழைப்பாங்களா. முன்ஸ் என்று அழைப்பவர்கள் தோடர்கள். உணர்வு பிரபஞ்சம் தொடர்பாக பேசக்கூடியவர்கள். நீலகிரியில் இவங்க வாழ்கிறாங்க. சுமார் 1000க்கும் மேற்பட்டவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. படுகர்கள், படகாஸ்
படு இனத்தவர் வந்து ஒரு பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள். சரிங்களா? இவங்க வந்து நீலகிரி மாவட்டம் தான் உயர் பீடபூமியில் வாழக்கூடியவங்க. கொஞ்சம் நாட்டுப்புற கதைகள், பாடல்கள், கதைகள்லாம் பேசக்கூடியவங்களமா. பேச்சு வடிவ பாரம்பரியத்தை வந்து ஒரு செழிப்பாக வச்சுருக்கவங்க இவங்க. இவங்க எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? சைவப் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவர்கள். சைவப் அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். கோட்டா. கோட்டா அப்படிங்கிறது இதுவும் நீலகிரி மலையில் காணப்படக்கூடிய திருச்சிக்கடி பகுதியில் வாழக்கூடிய இந்த கோட்டா மக்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படா அப்படிங்கிற இறுதி சடங்கில் இசை வாசிக்கக்கூடிய படாங்கிற ஒரு இசை வாசிப்பாங்க. இறுதி சடங்கில் கைவினைப் பொருட்கள் எல்லாமே செய்யக்கூடியவங்க. கொல்லர், குயவர், தச்சு இதில் அவங்க வந்து நிபுணராக இருப்பாங்களாமா. ஸ்மித்ஸ், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த கோடா. குறும்பர்கள் அப்படிங்கிறது இவங்க வந்து இடைப்பட்ட பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய குறும்பர்கள். இவங்க வந்து உணவு சேகரிப்பு வேட்டையாடுவாங்க. உணவு சேகரிப்புக்காக தேயிலை தோட்டத்தில் அதிகமாக தொழில்கள் செய்யக்கூடியவங்க. குறும்பாஸ் அப்படிங்கிற மொழியே இருக்குது இவங்களுக்கு. தனியாகவே குறும்பாஸ் மொழி பேசக்கூடிய தென்னிந்தியாவில் ஒரு முக்கிய இனமாக காணப்படுறாங்க. இருள மக்கள் இதுவும் நீலகிரியில் காணப்படுறாங்க. ஒரு தாழ்வான பகுதியில் காணப்படக்கூடியவங்க. இவங்க வந்து தேன், பழங்கள், மூலிகை, வேர்கள், அதுக்கப்புறம் பசை, சாயங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. இவங்க வந்து பாம்புகளை பிடித்து பாம்பு விஷத்தை வந்து சேகரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த இருளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாலியான் தமிழ்நாட்டில் உணவு சேரிக்கும் சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, இவங்க எங்கே இருக்காங்க? நீலகிரி கிடையாது, இங்கே பழனி மலையில் தான் காணப்படுறாங்க. இந்த பழனி, பாலி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர்கள், அது பர்டிகுலரி இந்த வல்னரபிள் ட்ரைப்ஸ் குரூப்ஸ் PVTGSன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இந்த குழுக்கள். ஸோ இது காரணமாக நம்ம வந்து நிறையா சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா உங்களுக்கு. 1975 இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, 52 பழங்குடியின் குழுக்களை வந்து PVTG அப்படின்னு ஒரு அறிவிச்சிருக்காங்க. அது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் என்னது, 1993 23 குழுக்கள் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டன. இப்போ பார்த்தா 705 பழங்குடியினர்கள் 705 75 இல்லையா, 75 PVTGs வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஒடிசாவில் வந்து அதிக எண்ணிக்கையில் PVTGs காணப்படுறாங்க. 2020ஆம் ஆண்டில் ஒடிசா அரசாங்கம் PVTGs வசிக்கும் 888 கிராமங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. 18 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசங்கள் 2011 கணக்கின்படி இது காணப்படுறது. மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகிறாங்க. தொழில்நுட்பம் விவசாயத்துக்கு முந்தியது. இவங்க எழுத்தறிவு நிலை மிகவும் குறைவு, பொருளாதாரத்தில் மிகவும் குறைவாக இருப்பாங்க. அதனால் PVTGs அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே இந்த ட்ரைப்ஸ்லாம் காணப்படுதுன்னு இப்போ படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஆந்திர பிரதேசத்தில், தெலுங்கானாவில் இருக்கக்கூடியவங்க யார்? போடோ, காடா, போண்டோ, பரஜன், நிறைய பேர்கள் இருக்குது பாருங்கள். பொறுத்துகள் எங்கேயாவது கேட்டுற போகிறாங்க, படித்து வச்சுக்கோ. பீகார், ஜார்க்கண்டில் என்னார்? அசூர்ஸ், பிராஜ், கோன்வாஸ். குஜராத்தில் வந்து கத்தோடி, பதார், சித்தி, கொலங்கா. கர்நாடகாவில் வந்து ஜேனுகுருபா, கோர்கா. கேரளாவில் சரிங்களா, கேரளா கோர்கா, குறும்பாஸ், நிறைய பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பழங்குடியினர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டோம் ஆல்ரெடி. ஸோ கட்டுநாயக்கான்ஸ், கோட்டாஸ், குறும்பாஸ், கிர்லாஸ், பனியான்ஸ், டோடாஸ் பார்த்துட்டோம். ஸோ சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக படிச்சுக்கோ, சவுத் இந்தியா படிச்சுக்கோ, அது கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க படிச்சுக்கோ. ஸோ மொழிகள் பார்க்கலாம். ஸோ மொழி பொறுத்த வரைக்கும் பல்வேறு கலாச்சாரத்தை பொறுத்து காணப்படுதுங்க. சரிங்களா, இந்த மொழி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் காணப்படுது. நம்ம இந்தியாவிலும் தெரியும் பல மொழிகள் காணப்படுது. சரிங்களா, அதில் மிகப்பெரிய மொழியில் வந்து பன்முகத்தன்மை காணப்படுது.
மிக நீண்டமான பாரம்பரியமிக்க உலகின் மொழி அப்படின்னா தமிழ் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இந்த இலக்கிய சான்றிதழ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 300லேருந்து அது பொது ஆண்டுக்கு முன் கிபி 300லேருந்து இப்போ தற்போது பொது ஆண்டு 300 வரை சங்க இலக்கியங்கள் காலம் பார்த்தோம்னா மிக பழமையான ஒரு திராவிட மொழியில் தமிழ் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. உலகில் முக்கிய மொழிகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேஜ் அப்படின்னு உலகின் மொழிகளை 7 மொழி தொகுதியில் சொல்கிறாரு. 30 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய மொழி. ஸோ இந்தோ ஐரோப்பிய மொழியில் இந்தோ ஈரானி, லத்தீன் வீரம், ஜெர்மானிய மொழி, பால்டோஸ், ஸ்லாவி, செல்டி, ஹெலினிக், இதுமாதிரி இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது. சீன திபெத்திய மொழியில் சைனீஸ், திபெத்தியன், பர்மன். ஆப்ரோ அசிட்டிக் மொழியில் செமிட்டிக் மொழி, எகிப்திய மொழி, குஷிட்டிக் மொழி, சாட்டிக் மொழி. ஆப்பிரிக்கனில் நைஜர், காங்கோ, அதே மாதிரி அட்லாண்டிக்கில் வேல்டிக், பெனு மொழி சொல்கிறாங்க. சூடானிக் மொழி தனி இல்லையா, சூடானிக் மொழி தனியாக சொல்கிறாங்க. சூடானிக் சைரி நைல் சஹாரானில் இருக்கக்கூடிய ஒரு மொழி. அதே மாதிரி சொடுக்கு மொழி, யூரல் அல்டாய்க் மொழி, அஃபின்னா இக்ரீக் மொழி, துருக்கிய மொழி, மங்கோலிய மொழி, துங்குசிக் மொழி, திராவிடன் மலேசியா மொழி, பாலிஷியன் மொழி, திராவிட மொழி, மலையா மொழி, நிறைய மொழிகள் காணப்படுது. ஸோ ஆஸ்ட்ரோ அசிட்டிக் மொழி, பாலியோ அசிட்டிக் மொழி. ஸோ இந்த நூற்றாண்டில் உலகில் பாதிக்கு மேற்பட்ட, அதாவது ஏறக்குறைய 7000 மொழிகள் அழிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 14 நாட்கள் ஒரு மொழி அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மொழியோடைய டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. சரி, இந்தியாவுடைய முக்கிய மொழியை பார்க்கலாம். 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பில் 187 மொழி பேசக்கூடிய நாடாக இருக்கிறது. 97% பேர் 23 முக்கிய மொழிகளை பேசிகிட்டு இருக்காங்களாமா. நம்ம 22 மொழிகளை அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எடுத்துக்கிட்டோம். அது என்னென்னா இந்த 22 மொழிகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். காஷ்மீரி, பஞ்சாபி, ஹிந்தி, உருது, பெங்காலி, அஸ்ஸாமி, குஜராத்தி, மராத்தி, கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், சிந்தி, சமஸ்கிருதம், ஒரியா, நேபாளி, கொங்கனி, மணிப்பூரி, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தாலி அப்படி இருக்கக்கூடிய 22 மொழிகள் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் 14 மொழிகள் இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே இருந்திருக்குது. 1967ஆம் ஆண்டு 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சிந்தி மொழியை சேர்க்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு 71வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி சேர்க்கப்பட்டது. 2003 92வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. ஸோ எல்லாமே 22 மொழிகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான 4 மொழி குடும்பங்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஆஸ்ட்ரிக், திராவிடம், சைனோ, இந்தோ. ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது முண்டா, மோன், கீமர். திராவிடங்களை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கண்டி, குருக், ஓரியன், பல. சைனோ திபெத்தியா போடோ, கரீன், மணிப்பூரி. இந்தோ ஆரியில் ஹிந்தி, உருது, சமஸ்கிருதம். ஸோ இது படிச்சுக்கங்க. இது எக்ஸாமில் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய டயலக்ட் அந்த மாதிரி மொழி. ஸோ இரு முக்கிய வகைகளாக இதை பிரிக்கிறாங்க. சரிங்களா? புவியியல் சார்ந்த பேச்சு வழக்கு, சமூக பேச்சு வழக்கு. ஸோ புவியியல் சார்ந்த பேச்சு வழக்கில் 40க்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுதாமா. ஸோ எதுவாக இருந்தாலும் 22 பட்டியலிடப்பட்டுள்ளது, 100 பட்டியலிடாமல் விட்டுட்டாங்களாமா. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சு வழக்கு மொழிகள் வட்டார மொழிகள்னு காணப்படுது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பலர் இந்த வட்டார மொழியில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் சென்னையில் சொல்கிறாங்க, சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருநெல்வேலியில் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க.
யுனெஸ்கோ வர்றாங்க மொழிகள் சம்மந்தமாக சொல்கிறதுக்கு. பாதுகாப்பாக யுனெஸ்கோ வந்து 5 நிலையாக பிரிக்கிறாங்க. பாதுகாப்பானது, பாதிக்கப்படக்கூடியது, சேஃப் அண்ட் வல்னரபிள், நிச்சயமாக ஆபத்து, டெஃபினெட்லி, என்டேஞ்சர்டு, கடுமையான ஆபத்து, சிவியர்லி என்டேஞ்சர்டு, மிக கடுமையான ஆபத்து, சரிங்களா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ஸ் அப்படி பிரிச்சிருக்காங்களாமா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள், பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க நாள். அடுத்தது மே 21 உலக கலாச்சார பல்வகை நாள். ஸோ இந்த டேஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய போது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே தேரியாகவே இருக்குது, எப்படி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ். மொழி குழு, அதாவது இந்த ஃபைண்ட் தி மிஸ்மேட்ச்டு லிங்குஸ்டிக் குரூப் அண்ட் லாங்குவேஜ் எப்படி கிடையாது, எல்லாம் பொறுத்துக்க தான் கேட்பான், சரிங்களா. ஸோ இந்தோ ஆரோப்பிய குடும்பம் வந்து ஆரியாவா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி கன்னடம், சீனோ திபெத்தியன் ஃபேமிலி எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது மட்டுமே சரியானது, 3வது மட்டுமே சரியானது, ஆஸ்ட்ரிக், சரிங்களா, 3 அப்படிங்கிறது மட்டும் சரியான விடை. ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி மட்டும்தான் வந்து கன்னடத்தில் இருக்காங்களாமா. அடுத்தது வந்து பாருங்கள், நான் படித்து வந்தோம்ல இப்போ தான், நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ள மனித இனத்தின் பிரிவு அப்படின்னா மங்கோலியர்கள், சரிங்களா. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கலாம், வேறு எங்கேயாவது இருக்கலாம், கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, படித்து வச்சுக்கோ. ஹிந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது, இந்தோ ஐரோப்பிய குடும்பம், இந்த ஐரோப்பிய குடும்பத்தை சேர்ந்தது தான் ஹிந்தி மொழி, படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது பார்த்துக்கோங்க. மனித இனங்களில் பினோடை வகைப்பாடு, பினோடை வகைப்பாடு எதன் அடிப்படையில் பரந்த அளவில் காணப்படுது, தோலின் நிறம். பினோடை அப்படிங்கிறது தோலின் நிறைய வகைப்பாடு கொண்டுள்ளது. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் எகைன் வந்து கேரோ அப்படிங்கிறது குக்கீஸ், டோடாஸ், மிர்ரி எல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேரோ அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாமை தான் குறிக்குது, ஓகேவா. எல்லாம் அதே தான், குக்கி அப்படிங்கிறது இது டோடாஸ் தான் பார்த்தோம் இல்லை, தமிழ்நாடு, மிர்ரி அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேஷ். ஸோ பொறுத்துகன்னு போட்டு அதே தான் கொடுத்துருக்கான். பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களுக்கு உட்படாது, இந்திய இனங்கள் உட்படாது. ஸோ காக்ஸாய்டு ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, காக்ஸாய்டு இனம் அது இந்திய இனத்தை சேர்ந்து வராதாமா. Which one of the following is the North Dravidian linguistic group? நார்த் திராவிடன் லிங்குஸ்டிக் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார், மால்டோ, மால்டோ தான் வந்து வட திராவிட மொழி குழு. அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, the people characterized by short stature, dark chocolate, brown skin, இது மாதிரி இருக்கக்கூடியாங்க. ஸோ நம்ம கேட்க மாட்டேன்னு நினச்சா கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ படித்து வச்சுக்கோ, புரியுதா. அது நெக்ரட்ஸ். Which race is found the Himalayan, sub-Himalayan regions அப்படின்னா மங்கோலைட்ஸ், மங்கோலைட்ஸ் தான் வந்து Himalayan, sub-Himalayans இருக்கக்கூடியவங்க. ஸோ அக்கார்டிங் டு 1961 சென்சஸ் the total number of languages spoken in India 187. படித்து வச்சுக்கோ, கேட்டு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டது. Which tribal group is not included in the tribes of India? ஆஸ்ட்ரலாய்ட் ட்ரைப், ஆஸ்ட்ரலாய்ட் ட்ரைப் தான் பின்வரும் எவை இந்தியாவின் பழங்குடி இடம்பெறாது. The highest percentage the tribe population found in state and union territory லட்சத்தீவு. பட்டியல் பழங்குடி மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படக்கூடிய மாநிலம் வந்து பிரதேசம் வந்து லட்சத்தீவு. பின்வரும் தமிழ்நாட்டில் முக்கிய பழங்குடியினர்கள் படித்தாச்சு, குறும்பாஸ், பாணியன்ஸ், தோடா, இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள். 2011 கணக்கின்படி ட்ரைபல் இந்தியாவில் எத்தனை 8.6% ஆமாம். ஸோ நிறைய உள்ள கொஷின்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு படிச்சுக்கங்க, சரிங்களா.
ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிறப்பாக படிச்சுக்கங்க. பிறகு அந்த 8th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த ரேஷியல் லிங்குஸ்டிக் குரூப்ஸ் படித்து வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.